கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை அமைச்சர் காந்தி கொள்ளையடிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, பொங்கல் வேட்டி சேலையில ஊழல் செய்த அமைச்சர் காந்தி சிறை செல்வது உறுதி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது ஒரு அறிக்கை மூலமாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய இந்த அறிக்கையில பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படக்கூடிய இலவச வேட்டி சேலை திட்டத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நெசவு பொருட்களை கிலோவுக்கு 320 வரை விற்கப்படக்கூடிய நூலை பாதி விலைக்கு 160க்கே கிடைக்கக்கூடிய பாலியஸ்டர் நூலை அதிகமாக வாங்கி வேட்டி தயாரித்து மக்களை ஏமாற்றியதாக கடந்த ஆண்டே இது தொடர்பான புகார் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதில் தற்போது வரை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசு கைத்தறித்துறையினுடைய இயக்குநராக இருந்த சண்முக சுந்தரம் தர பரிசோதனையில தெரிவு செய்யப்படாத 20 லட்சம் வேட்டிகளை அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கே திருப்பி அனுப்பி அதே எண்ணிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அரசு கொள்முதல் செய்யப்படக்கூடிய கிடங்குகளுக்கு டிசம்பர் மாதம் அனுப்பியிருந்தார் என்றும், ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் தரமான வேட்டிகளை அனுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த மாதம் 6ஆம் தேதி அன்று நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அரசு கொள்முதல் கிடங்குக்கு அனுப்பவில்லை என்றால் இழப்பீடு நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இந்த சங்கங்களுக்கு உற்பத்தி திட்டம் வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு குறிப்பாணையை வழங்கியிருப்பதாகவும், கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலமாக மக்கள் பணத்தை நூதன முறையில கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் காந்தி அவர் செய்யக்கூடிய ஊழலுக்கு IAS அதிகாரி தடையாக இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட அடுத்த 2 நாட்களிலேயே கைத்தறித்துறையில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இலவச வேட்டி சேலைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக காந்தி இருக்கிறார் என்றும், இனியும் கைத்தறித்துறை அமைச்சராக அவர் நீடிக்க கூடாது என்றும், உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் 2026ஆம் ஆண்டு தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல காந்தியே முதல் நபராக இருப்பார் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். அஸ்வினி, தகவலுக்கு நன்றி சிவா.